வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். முதல்ல இன்றைக்கி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எதுக்காக மார்க்கெட் வந்து இப்படி வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ நேற்று வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வளைச்சி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்திருந்தேன். 24,480, 24,600 அப்படின்ட்டு. ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரைஸு எப்படி வந்து ரியாக்ட் வந்து ஆகிருக்கு அதுதான். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், சைக்காலஜிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, இண்டிகேட்டர்ஸு இதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒரு அங்கம், அவ்வளோதான். உண்மையான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ப்ரைஸ் என்ன விதமான ஆக்ஷனை வந்து கொடுக்க போகுது, கொடுத்துருக்கு, கொடுக்கலாம், இதை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். இதை வந்து யாருமே வந்து சொல்கிறது வந்து கிடையாது. நம்ம வீடியோஸில் மட்டும்தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு வந்து லைவாக ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சிட்டே வந்திருக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, 24,480 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சா நெக்ஸ்ட்டு 24,600, அங்கேயும் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இதை தான் நேற்று நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இந்த இடத்துல க்ளோசிங்கில் இருந்து நாளைக்கு பாசிட்டிவாக வந்து போனாலும் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,480 கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை உடச்சா 24,600. அப்படி இல்லையா, அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். சிம்பிள், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து நேற்று எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டை வந்து இருந்து 24,480, 24,500 வரைக்குமே வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக கெஸ் வந்து பண்ண முடியும். இதை தான் நேற்றே நாம் வந்து கெஸ் பண்ணோம். இன்ட்ராடேல எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது முதல்ல கொண்டு உங்களுக்கு வந்து ஐடியா நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம எந்த அளவுக்கு வந்து காம்ப்ளிகேட் வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அதனால தான் நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை உங்களுக்கு வந்து கொண்டு போகிறதே வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிளான கேண்டில் ஸ்டிக்ஸு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, பேட்டர்னு, இதை வச்சே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து அது சொல்லிக் கொடுங்க, இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல சிம்பிளான விஷயத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை விருப்பப்பட்டால் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக வந்து போய் வந்து கற்றுக்குங்க. ஆனால் முதல்ல ட்ரேடிங் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்குது. அதை நாம் தான் போட்டு ரொம்ப ஒரு சொல்லிட்டு அடிச்சு விட்றோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்மளை மார்க்கெட் போட்டு ஒரு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருது. ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். கரெக்டாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், அவ்வளோதான். இப்போ நாளை எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 50-50 அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். இப்படி நீங்கள் டேரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஆனால் நான் அப்படி வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துருவேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் மாதிரி ஏதாவது வந்து பிரிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துருவேன். இது மாதிரி ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் மாதிரி வந்து கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ட்டு நான் வந்து எடுக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கேண்டலோட அமைப்பு தான். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பையர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த பாடியில் பார்க்கும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு, செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஆனால் இந்த விக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் பையர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ
இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த கேண்டலோட லோ இருக்கு இல்லையா, அதை நாம் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியும். இந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணாங்க அப்படின்னா மேபி பாசிட்டிவாக போகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேண்டலோட லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா மேபி நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து பையர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க, ஆனால் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் இருந்துருக்கிறாங்க, ஆனால் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்துட்டாங்க. அப்போது இந்த இடத்துல மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா இந்த கேண்டலோட லோவை கட் பண்ணி வந்து கீழே வரணும். அப்போ தான் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் வர போகிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஹையை கட் பண்ணிட்டு மேலே போகும்போது தான் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரேட் எடுக்கிறது நம்ம வந்து ட்ரை வந்து பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நாம் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டு ஒரு ட்ரேடை இனிஷியேட் வந்து பண்ணும்போது மட்டும்தான் தவறான ட்ரேட் வந்து நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாதத்துக்கே வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 ட்ரேடு, மேக்ஸிமம் வந்து ஒரு 10 ட்ரேடு அவ்வளோதான் வந்து எடுப்பேன். அதுக்கு மீறி நான் வந்து எடுக்கவே மாட்டேன். சும்மா டைம் பாஸ்ட்டுக்கு அங்கங்கே வேணால் வந்து 10% 20% எங்கேயாவது சின்ன சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து டச் பண்ணுவேனே தவிர்த்து, மற்றபடிக்கு என்னோடய செட்டப் அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு நான் வந்து உள்ளே என்ட்ரானேன் அப்படின்னா எனக்கு குறைந்தபட்சம் பயங்கரமான ஒரு மூவ் வந்து கிடைச்சாகணும். அப்படி மாதிரி ஒரு செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நான் வந்து உள்ளே என்ட்ராவேன். டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அர்ஜ் அப்படிங்கிறது எனக்கு வந்து சுத்தமாக வந்து கிடையவே வந்து கிடையாது. டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேண்டல்லையும் நாம் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நம்மளை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டே வந்து கிடக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக என்னோட கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நம்மளை ஒரு கேம்லிங் மென்டாலிட்டியில் உள்ளே இழுத்துட்டு போயிடும். அந்த மென்டாலிட்டிக்கு நம்ம வந்து போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு செட்டப் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து லெவல். இந்த லெவலை உடச்சிட்டு மேலே போனால் நாம் உள்ளே போக போகிறோம், அல்லது இந்த லெவலை உடச்சிட்டு கீழே இறங்க போகுதா நாம் வந்து உள்ளே போக போகிறோம், அவ்வளோதான். இன்பிட்வீன் கேப்பில் பெருசாக நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. இல்லை சின்னதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிது அப்படின்னா சும்மா உள்ளே போயிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். மற்றபடிக்கு ரொம்பவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா 90% அந்த ட்ரேட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு லெவல் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் அந்த இடம் வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல டார்கெட் எங்கே போகும், ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேடுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டார்கெட் எங்கே வைப்பீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து தெரியாது. தேவையில்லாமல் ஒரு என்ட்ரி கொடுத்துருப்போம், சம்மந்தமில்லாமல் எக்ஸிட் ஆகிற நிலைமைக்கு நம்மளை வந்து தள்ளப்படுவோம். அதன் காரணமாக லெவல் செட் பண்ணி வச்சுருவோம், ப்ரைஸ் அங்கே வரும்போது மட்டும் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுப்போம், அவ்வளோதான். இதுதான் என்னோடய செட்டப், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. அனாலிசிஸ் பண்ணுறோம், ப்ரைஸ் கரெக்டாக நான் அனாலிசிஸ் பண்ண அந்த லெவல்கிட்ட ப்ரைஸ் வருதா, அந்த ப்ரைஸை உடச்சிட்டு வந்து கீழே போகுதா, நான் வந்து செல் சைடு போகிறேன். அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதா, நான் வந்து கால் சைடு வந்து போகிறேன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இதை கரெக்டாக வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னாலே 99% நம்ம தப்பான ட்ரேடுக்கு வந்து உள்ளே போக மாட்டோம். ப்ளஸ் இன்ட்ராடேயில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் மொமெண்டம் இன்றைக்கி இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னையோட லோ அண்ட் ஹை அப்படிங்கிறது தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இந்த லோவை கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த க்ளோசிங் பண்ண இடத்துக்கும் இந்த லோவுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கமாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த லெவலை உடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹையை கட் பண்ணணுன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து க்ளோசிங்கில் இருந்து இந்த ஹைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவே இந்த க்ளோசிங்கில் இருந்து இந்த லோ கிட்ட பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணனாலே வந்து எப்படி நாளைக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வந்து வர முடியும், அவ்வளோதான். சிம்பிள். ஒன் டே கேண்டில் வச்சே நம்மளால் வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும், எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு நான் வந்து என்னால் கொண்டு போயிட முடியும். ஆனால் ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியணும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதனால தான் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து மாற்றி கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்படி இருக்குது, 1 ஹவரில் இப்படி இருக்குது, 50 மினிட்ஸில் இப்படி இருக்குது, 5 மினிட்ஸில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தொட்டு தொட்டு காமிக்கிறது வந்து இதுக்காக தான்.
ஓ இந்த இடத்துல இப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த இடம் இப்படி போகும், நெக்ஸ்ட்டு இந்த புல் பேக் எடுத்தால் இப்படி போகும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே அந்த டாட்டால் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். அவ்வளோதான். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் வந்து தொட்டு காமிச்சிட்டே வந்துருக்கிறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 6 months to 1 year நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் வந்து பயங்கரமான கிளியர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் ஆப்ஷன் செயின் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் மற்ற இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து தேவையே இருக்காது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து 100% வந்து ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயமா வந்து மாற்றிக்குங்க. அப்படி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் உங்களால் வந்து சமாளிச்சிட வந்து முடியும். அவ்வளோதான். அடுத்தது நிஃப்டி 50யோட 1 hour சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour சார்ட்டில் உங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரேன் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து அப்படியே கூசாக கொண்டு போயிட்டு கீழே வந்து வச்ச மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரேன் டைப் ஆஃப் ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது கைண்ட் ஆஃப் நான் வந்து ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வெட்ஜ் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், முடிவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்கும். இது வந்து அப் ட்ரெண்ட்லேயும் வரும், டவுன் ட்ரெண்ட்லேயும் வரும். ஸோ இது மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிடலாம். இன்றைக்கி அப்படி தான் வந்து நடந்திருக்கு. கரெக்டாக நேற்று வந்து அந்த 24,480 500 அந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த பேட்டர்னும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த வெட்ஜ் பேட்டர்னாகவும் கரெக்டாக வந்து ஃபில் ஆச்சு. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு, ரெண்டாவது இடத்துல வந்து இந்த இடத்துல எடுத்துருக்காங்க, அண்ட் தேர்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் இருந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை தடவை வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல, இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணுறாங்களா, இந்த ஹையை கட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த லோயர் லோ, ஹையர் ஹை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தா அப்படின்னாலே நமக்கு இன்ட்ராடேயில் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு ட்ரேடை வந்து எடுத்துடலாம். அது பார்க்கல அப்படின்னா தான் தப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 1 hour சார்ட்டில் பாருங்கள், இந்த லோவை கட் பண்ணாங்களா, கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணலை, இந்த லோவை கட் பண்ணலை, அதே மாதிரி இந்த லோவையும் கட் பண்ணலை, இந்த லோவை கட் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு ஹை இருக்குது, அந்த ஹையை வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இதுக்கு மேலே இன்னொரு ஹை இருக்குது, இதுக்கு மேலே இன்னொரு ஹை இருக்குது, இதுக்கப்புறம் வந்து உடச்சிட்டு வந்து மேலே போனாங்களா, போகல. அப்போ நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும், சரி ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹையை கட் பண்ணிட்டு மேலே போகல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறக்குறாங்க. அப்போ நம்ம முடிவுக்கு வந்து வந்துடணும், சரி ஓகே மார்க்கெட் வந்து ஒரு லெவலுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா இதுதான், இதை உடைக்கணும், இந்த 24,530 உடைக்கணும். அப்படி உடைக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு அப்படின்ட்டு. கரெக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ நிஃப்டி 50யோட 50 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 minute சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 minute ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல இருக்குது. 24,250 ஒரு 24,180 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 24,500 ஒரு 24,600 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 23,830 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 24,180 250 வரைக்கும் வந்து இருந்திருக்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நிஃப்டி 50யோட ரியாக்ஷன் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம வந்து பார்க்கணும். ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு. 24,600 வரைக்கும் கூட வந்து இருக்கலாம். இதுக்கும் அதுக்கும் நம்ம வந்து ரெடியாக வந்து ஒரு லெவலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 770 பாயிண்ட் வருது. சரி 800 பாயிண்ட்டே நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்டு, இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 800 பாயிண்ட். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல அதாவது இந்த ஹை இருக்கு இல்லையா, அதை நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் நாளைக்கு நம்மளால் வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். எது வரைக்கும் கீழே இறங்கும், இங்கே 700 பாயிண்ட் இருக்குதா, அந்த 700 பாயிண்ட்டுக்கு 350 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும். அப்போது இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது
இன்னொரு விஷயமும் நடக்கலாம். அப்போது இந்த இடத்துல இருந்து அகைன் இந்த 24,000 கூட வந்து போகலாம். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும் அப்படின்னா 800 பாயிண்ட்டா, அப்போது இந்த இடத்துல இருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து கீழே இறங்கலாம். இன்னையோட ஹையை கட் பண்ணல முடியல அப்படின்னா எது வரைக்கும் கீழே இறங்கலாம்? அகைன் 24,180 வரைக்கும் வரும். அதே மாதிரி 24,600 அதுதான் ஹை நாளைக்கு. அங்கேருந்து நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா அடுத்த 2-3 நாளில் ப்ரைஸ் எது வரைக்கும் கீழே இறங்கும்? 24,180 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஏன் இறங்கலாம்? இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரேலி நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த 24,250லேருந்து ஒரு 24,150 வரைக்கும் அந்த புல் பேக்கை வந்து கிடைக்கும். அந்த புல் பேக்கோட வேல்யூ என்ன? இந்த ரேலிக்கு அப்படியே ஆஃப். ஒரு 1000 பாயிண்ட் நமக்கு வந்து மூவ் கிடச்சிது அப்படின்னா அதுதான் 500 பாயிண்ட் வந்து புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போது நாளை என்ன நடக்கணும் மார்க்கெட்டில்? ஒன்று இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மறுபடியும் ஒரு 24,600 வந்து மேலே போகணும். அப்படி போச்சு அப்படின்னா இந்த 24,600 அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடிக்கும். அப்படி ரிவர்சல் அடிச்சது அப்படின்னா 24,250லேருந்து ஒரு 24,150 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அடுத்த ஒரு 2-3 நாளில். அல்லது நாளை நமக்கு வந்து இன்னையோட ஹையை கட் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம். இந்த 24,600 ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஃபர்தராக அப்டேட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல இந்த 24,150 உடச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன நடக்கும்? இந்த இடத்துல நமக்கு வந்து 1 hour இந்த 50 minute சார்ட்டில் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. 23,800 இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சை நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் வந்து என்ன நடந்திருக்கு? நேற்று இந்த சேனல் படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த சேனலை விட்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ இதில் வந்து 5 minute சார்ட்டை நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து 5 minute சார்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கி என்ன நடந்திருக்கு? ஒரு சேனல் மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எடுத்துருக்காங்க, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துருக்காங்க, செகண்ட் சப்போர்ட் இந்த இடத்துல, அண்ட் தேர்ட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்காங்க. அப்போது நாளை எப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது? சென்செக்ஸ் ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகும். ஒரு 78,300 வரைக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸு. அந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் இப்படி இறங்கும். ஸோ இப்படி போயிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கும். இது வந்து ஒரு சினாரியோ. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லையா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சாலும் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது ஒரு 78,700 வரைக்கும். அட் த சேம் டைம் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா எது வரைக்கும் மறுபடியும் வந்து கீழே இறங்கும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது 77,950. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது ஒரு 77,700. ஸோ நாளை நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு நெகட்டிவாக வந்து இருக்க போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 77,750லேருந்து ஒரு 77,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து ஒரு சைட்வேஸ் அப்படின்னா இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுத்தம். ஒரு அப் ட்ரெண்டாக வந்து இருக்க போகுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் பின் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரேர் கேஸ் பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த 78,450 உடச்சிட்டு வந்து மேலே போகணும். ஸோ சென்செக்ஸில் வந்து இதுதான் வந்து சாய்ஸாக வந்து நமக்கு வந்து இருக்க போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்தது நிஃப்டி 50 என்ன நடந்திருக்கு? ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்டாகவே வந்து இருந்தாலும் நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுதான் வந்து இன்றைக்கி நல்ல விஷயம். நேற்றோட ஓப்பனிங்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்டு, மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் ஒரு புல் பேக்கு, மறுபடியும் வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த எதுக்காக இந்த ஹையர் ஹை லோயர் லோ வந்து பார்க்க சொல்கிறோம் லோயர் டைம் ஃப்ரேமில் அப்படின்னா, ஹை இந்த இடத்துல இருக்குது, லோ இங்கே இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஹை வந்து வைக்கிறாங்க, லோ வந்து வைக்கலை, இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹையை கட் பண்ணிட்டு இன்னொரு ஹையை வந்து வைக்கிறாங்க, இந்த இடத்துல லோ இருக்குது, லோவை கட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை வந்து இருக்கு இல்லையா, அந்த ஹையை இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, கட் பண்ண முடியல. 12 மணிக்கு என்ன நடக்குது? ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது. இந்த இடத்துல ஒரு லோ இங்கே ஃபார்ம் ஆகுது 11:45க்கு.
கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 11:10 11:15க்கு இந்த லோவை கட் பண்ணிட்டாங்க. ஒரு ரீசெண்ட் லோ இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அகெயின் மறுபடியும் ஒரு புல் பேக். அந்த புல் பேக் எது வரைக்கும் போகுது, இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அந்த லோ வரைக்கும் வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு சிக்னல் உங்களுக்கு வந்து எத்தனை சிக்னல் கிடச்சிருக்கு பாருங்கள். 245, 240, அதுக்கப்புறம் வந்து 250, அதுக்கப்புறம் வந்து 255, எல்லாம் சிக்னல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 235, இதுவும் சிக்னல் தான். எப்படியாப்பட்ட சிக்னல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து எந்த இடத்துல இருந்து கிடச்சிருக்கு, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு லோ, அந்த லோவை கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்துருக்குது. அந்த புல் பேக் கிட்ட வந்து நமக்கு இந்த சிக்னல், இந்த அளவுக்கு வந்து சிக்னல் வந்து கிடைக்குது. இவ்வளோ அற்புதமான சிக்னல்லாம் வந்து எப்படி கிடைக்கும்? இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோன்னா வெறும் 10 நிமிஷத்தில் பயங்கரமான ஒரு ட்ரேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். 3.25க்கு மேலே நம்ம வந்து இன்ட்ராடே வச்சுக்க முடியாது, ஸ்கொயர் ஆஃப் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் தான், இந்த 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்ல மூவ் வந்து கிடச்சிருக்கும். நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 24,400 ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,250 இருக்கலாம். 24,250 உடச்சோம் அப்படின்னா ஒரு 24,100 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,400 உடச்சோம் அப்படின்னா ஒரு 24,500, 24,550 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகவே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன், நிஃப்டி 50 மூவ் நாம் வந்து கெஸ் பண்ணணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நாம் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன் பார்க்கணும்? சிம்பிளான விஷயம். நிஃப்டி 50ல் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் எதுன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி மேலே போகலை அப்படின்னா நிஃப்டி 50 மேலே போகுமா? போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன் கம்மி? எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுதான் வந்து ரிலையன்ஸ். அந்த ரிலையன்ஸும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நிஃப்டி 50 ஏறாது. பேங்க் நிஃப்டி ஏறணும், ரிலையன்ஸும் ஏறணும். அப்படி ஏறிச்சு அப்படின்னா நிஃப்டி 50 பயங்கரமாக ஏறும். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ஏறலை, ரிலையன்ஸ் வந்து ஏறிட்டுருக்கு, இல்லை மற்ற ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா நிஃப்டி வந்து ரேஞ்ச் பவுண்ட் டு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, பேங்கிங் பெருசாக வந்து ஏறலை, அந்த இடத்துல மற்ற ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, 11:55லேருந்து மார்க்கெட் வந்து இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. சிம்பிள், அவ்வளோதான். இப்போது எந்த இடத்துல கோரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். ஏன் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன், வெயிட்டேஜ் பாருங்கள், வெயிட்டேஜ் பாருங்கள் அப்படின்ட்டு. நமக்கு சும்மா வந்து இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகாது, ஸ்டாக்ஸ் தான் வந்து இந்த இண்டெக்ஸே வந்து மூவ் பண்ணுது. நான் அதுக்காக தான் நான் அந்த ஆப்ஷன் செயினை நான் வந்து பார்க்குறதே வந்து கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஆப்ஷன் செயின் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து இண்டெக்ஸோட ஆப்ஷன் செயினை வச்சு உங்களால் வந்து ஒரு ட்ரேடே வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணணும், 7-8 மானிட்டர் வச்சுக்கிட்டு 7-8 மானிட்டர்லேயும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் வந்து ஆப்ஷன் செயின் வச்சுக்கிட்டு ஃபர்தராக இன்னொரு மானிட்டரில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இண்டெக்ஸோட ஆப்ஷன் செயின் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ உங்களுக்கு வந்து 10 மானிட்டர் வேணும். எதுக்கு? இண்டெக்ஸில் நீங்கள் ஆப்ஷன் செயின் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஆகிற காரியமாக சொல்லுங்கள். அதுக்கு தான் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கோரிலேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும், இல்லை நல்லா சொல்ல வரல. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா மைண்ட்லேயே உங்களால் வந்து கால்குலேட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே ஏறலை அப்படின்னா, இங்கே மேலே ஏறிட்டுருக்கு அப்படின்னா ஏதோ சிக்கல் இருக்குது, இங்கே பயங்கரமான இந்த ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் வந்து சஸ்டெயின் ஆகும், இல்லைனா ஆகாது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்லேயே உங்களுக்கு அந்த கால்குலேஷன் வந்துடணும். இங்கே என்ன நடந்திருக்கு, பேங்க் நிஃப்டி மூவ் ஆகவே இல்லை. ஒரு ஹையர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கா? ஃபார்ம் ஆகலை. ஆனால் நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் நிஃப்டி 50ல் அப்படின்னு வந்து ஒரு முடிக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிக்னல் கிடச்சிருச்சு, இல்லை ஒரு 12 மணிக்கிட்ட அங்கேயே நமக்கு வந்து சிக்னல் வந்து கிடச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 58,500ன்னு சொல்லியிருந்தோம் ரெசன்ஸ், அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வைக்க முடியல. அதே மாதிரி சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 58,100 சொல்லியிருந்தோம், அதுக்குள்ளே வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும், 57,800 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 57,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 58,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் வந்து என்ன நடந்திருக்கு, நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு 78,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து கூட்டு போகிறாங்க.
பெருசாக உங்களுக்கு வந்து முன்னாடி இந்த இதில் நிஃப்டி 50ல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த கதை தான் இந்த இடத்துலையும். ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ ஓவராலாக நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா சேம் தான். 78,500 ரெசன்ஸ், 78,000 சப்போர்ட், 78,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 79,000 வரைக்கும் அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம், இந்த 14,600 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 14,510 வரைக்கும் வந்திருந்தாங்க கீழே. அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக்கு அகெயின் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14,670 வரைக்கும் வந்துருந்தாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சுன்னா சேம் லெவல் தான். 14,700 ரெசன்ஸ், 14,600 சப்போர்ட், 14,600 சப்போர்ட் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.